கட்டின புருஷனை டேய் அப்படின்னு கூப்பிட்டா அது லவ் மேரேஜ், யோ அப்படின்னு கூப்பிட்டா அது அரேஞ்ச் மேரேஜ். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லைங்க. அது மாதிரி பக்கத்து வீட்டுக்கார ஆடி கார்ல போறான் பார்த்து 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 பொறாமப்படுறவங்களுக்கெல்லாம் பண்ண சாபம். சைக்கிள் டயரை பஞ்சர் போட 10 ரூபாய் என்கிட்ட இருக்குடா சாமின்னு சந்தோஷப்படுறான் பாத்தீங்களா, அவனுக்கு பணம் வரங்க. ஐயா, காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் 2 ரகம் தான். ஒருத்தர் செம்மையா படிப்பான், இன்னொருத்தர் செமஸ்டருக்கு மட்டும்தான் படிப்பான். நாங்கெல்லாம் 2வது ரகம். வருஷம் முழுக்க படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க, ஒரு நைட்டு படிச்சு பாஸ் மார்க் வாங்குறதுதான் பெரிய விஷயம். ஐயா, பணங்கிறது 1 ரூபாயாக இருந்தாலும் 1 லட்சமாக இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் அது வரம் தான். எப்படி சொல்றேன் தெரியுங்களா? ஏந்தின கையில எவனாவது காசு போட்டு போனானா பிச்சைக்காரனுக்கு அந்த காசு வரும். ஒரு தொழிலதிபருக்கு 1000 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சதுன்னா அவருக்கு அந்த பணம் வரும். என்னதான் வெளிநாட்டுல லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் பாக்கெட் பர்ஸ்ல பாட்டி கொடுத்த 10 ரூபாய மடிச்சு வச்சிருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு அந்த பணம் வரும். இன்னைக்கு என்னங்க ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங். 5 வயசுல 2 ரூபாயை தூக்கிட்டு மூச்சு வாங்க ஓடி போய் முட்டாய் வாங்கி தின்னு இருப்போமே, அந்த வயசுல அந்த 2 ரூபா தான் நமக்கெல்லாம் வரும். ஐயா, வயசுக்கு வந்த பொண்ணுக்கு 1000 பேர் சீர்சனத்தை செஞ்சாலும் தாய் மாமன் கையால கொடுக்கற 101 ரூபா மொய் பணம் வரும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற புருஷன் 10 ரூபாய்க்கு தான் பூ வாங்கி கொடுக்கறான் அப்படின்னாலும் பொண்டாட்டிக்கு அந்த 10 ரூபா தான் வரும். இவ்வளவு எங்க நம்ம வீட்டிலேயே கூட நடக்குமே. துவைக்க போட்ட பேண்ட் பாக்கெட் எடுத்து தொலைவி பார்க்கும்போது என்னைக்கோ ஒரு நாள் மடிச்சு வச்சு ஒரு 100 ரூபாய் உள்ள இருந்துச்சுன்னா அந்த நிமிஷத்துல அந்த பணம் வரங்க. காலேஜ் லைஃப் தாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கலர்ஃபுல் லைஃப். கட்ட முடியாம போன எக்ஸாம் ஃபீஸ் என் ஃப்ரெண்ட் எனக்காக கட்டுறா அப்படின்னா நட்புக்குள்ள அந்த காசு வரும். 50 பேர் படிக்கிற கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு பர்த்டே, 49 பேர் ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஒரு கேக் வாங்கி வெட்டோமே, அழகான நினைவுல அந்த காசு வரும். அப்பா ஐவிக்கு டூர் போகணும்பா, காசு கொடுங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது போன்னு சொல்லி கராரா சொன்ன அப்பா பஸ் படிக்கட்டுல கால் வைக்கும் போது நம்ம கேட்டதை விட ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில அதிகமா கொடுப்பாரு. அப்பா பொண்ணு பாசத்துக்குள்ள அந்த பணம் வரங்க. இப்படி வாழ்க்கையோட எல்லா கட்டத்தையும் ஏதோ ஒரு பணம் சுவாரஸ்யமா மாத்துதே, அந்த பணத்தை தான் நாங்க வரோன்னு சொல்லுவோம். கருவாடு கூடையில இருக்கும்போது வாசனை நல்லா இருக்காதுங்க, அத குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் ருசி அல்லோ. எங்க பணமும் அப்படித்தான். அந்த 3 பேருக்கும் பணங்கிறது டிக்கெட் எடுக்கும்போது உருண்டு ஓடுற 1 ரூபா மாதிரி. ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுங்களா, ஆனந்தம் படத்துல அப்பா ஸ்னேகா கொடுத்த 1 ரூபா மாதிரி அவ்வளவு ஒர்த்து. உலகத்தின் முதல் ஆண் பெண் என்று சொல்லப்படுகிற ஆதாமும் ஏவாளும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒதுங்கிறதுக்கு ஒரு கூரை இல்ல, உடுத்துறதுக்கு சரியான உடை இல்ல, 2 பேரோட பசிக்கும் சாப்பிடுறதுக்கு ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருந்துச்சு. இருந்தாலும் தான் இருந்த இடத்தை சொர்க்கம் என்று நம்பினார்களே, அதனாலதான் சொல்றேன் ஆதாமும் ஏவாளும் இந்தியர்கள்னு. ஐயா, சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்தை கத்துக்கங்க. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் மனசுல விதைச்சுக்கிட்டு அதுல ஏமா